கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Philippians chapter 4 verse 6. Do not be anxious about anything, but in every situation by prayer and petition with thanksgiving present your request to God. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Are you feeling anxious and saying, I can't handle this anymore? Does fear surrounds you and hope seems far away? நீங்கள் கவலையினால் உடைந்து இதை என்னால் சமாளிக்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? பயம் உங்களை சூழ்ந்து நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில காணப்படுறீங்களா? இந்த காலை வேளையில தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று. ஆம் பிரியமானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த நாளிலே தேவன் உங்ககிட்ட பேசுகிறார், நீங்கள் எந்த காரியத்துக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று. அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு மிகுந்த ஒரு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? சில காரியங்கள் நாம் பயப்படுறதுனாலேயே நமக்கு இருக்கிற நிம்மதி, அமைதியை நாம் இழந்து அநேக சோர்வுக்குள் நாம் செல்லுகிறோம் அல்லவா? ஒருவேளை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிடுமோ, அல்லது ஏதோ ஒரு மரணம் நம் குடும்பத்துல நேர்ந்து விடுமோ, அல்லது வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்ம இந்த ஒரு கஷ்டத்துக்குள்ள நம்ம தள்ளப்பட்டு விடுவோமோ என்று சொல்லி நடக்காத காரியத்தை குறித்து கூட நம்ம அநேக நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம இருதயத்துல இந்த பிசாசானவன் நம்மளுக்கு போட்டு நம்ம அநேக வேலையில மிகுந்த ஒரு பயத்தோடவே கலக்கத்துடனே நம்ம காணப்படுகிறோம். ஆனா இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா கவலைகளும் நீங்கள் என்னிடத்துல கொண்டு வாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாம நீங்க எல்லா காரியத்தையும் விண்ணப்பத்தோட சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினால எனக்கு தெரிவித்துக் கொள்ளுங்க என்று சொல்லுகிறாங்க. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லா பயம், எல்லா கலக்கமும் நம்மை விட்டு விலகி போயிடும். Prayer shifts our focus from the problem to the one who holds the solution. எல்லாத்துக்கும் கர்த்தருடைய கரத்துல நமக்கு ஒரு பதில் இருக்குது. நம்ம அவரை மாத்திரம் தேடும் பொழுது இந்த பயம், இந்த கலக்கம் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி போயிடும். நம் வேதத்துல பார்க்கிறோம், இயேசுவானவர் காட்டி கொடுத்த அந்த ராத்திரியிலே அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு சென்று முகம் குப்புற விழுந்து அவர் பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று. அப்பொழுது அவருடைய இருதயம் எப்படி இருந்ததா? மிகுந்த துக்கத்தோடவும் வியாகுலப்பட்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏற்ற துக்கம் கொண்டிருந்தது என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? அதனால இந்த நாளிலே நீங்க போற சூழ்நிலையில கர்த்தர் கடந்து சென்றிருக்கிறார். அதனால அவருக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய பாரங்கள், நம்மளுடைய ஆங்ஷியஸ் ஆன தாட்ஸ், நம்மளுடைய இருதயத்திற்கு எல்லா வேதனைகளும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த வேலையில நம்ம பார்க்கும்போது இயேசு பிதாவை நோக்கி, கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, இது உம்முடைய சித்தம் இல்லைன்னா இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க என்று சொல்லி ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அதே போல நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நம் கர்த்தரிடத்துல தெரிவித்து நம்ம அவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே என்றென்றுக்கும் நம்மை காத்துக்கொள்ளும் என்று நம்ம விசுவாசிங்க. Bring your worries to God. Lay down your anxiety at His feet and let His peace rise within you. When you choose prayer over panic and thanksgiving over fear, God's peace will guard your heart and mind. விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இதை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, ஆண்டவரே, அவங்க இருதயத்துல இருக்க எல்லா பாரங்களும் நீங்கி கர்த்தாவே, எல்லா கவலையும் நீங்க எடுத்து போடும்படியாக அப்பா, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா ஒரு புதிய நம்பிக்கையாக அப்பா, நீங்க அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீர் செய்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையை இந்த பிள்ளைகளை மாற்றுங்க கர்த்தாவே. அப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கர்த்தாவே. நீர் இப்படி செய்ய போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கிருபைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.